எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறது சுழியம். இது நான் உளுத்தம் மாவில் செஞ்சு போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 கப்பு துருவின தேங்காய், அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை இல்லைன்னா ஜீனி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வைங்க. வாஷ் பண்ணி வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்தமாரி நல்லா வெந்திருக்கும். அதை தண்ணி ஊற்றாமல் அரைங்க. இந்த மாதிரி தான் பொல பொலன்னு இருக்கும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு ஜீனியோ சர்க்கரையோ போட்டு துருவி வச்ச தேங்காயும் போட்டு தண்ணியே இல்லாமல் அது நீங்கள் நல்லா பிசையணும். நீங்கள் ஜீனி போட்டதும் லைட்டாக அதுவே இலகுன மாதிரி இருக்கும். அது இந்த பதத்திலே நீங்கள் பிசைஞ்சிடலாம். தண்ணி சேர்க்கவே கூடாது. அது நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு இன்னொரு சைடில் புதுசாக அரைச்ச உளுத்தமாவும் அரிசி மாவையும் கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற சுழிய உருண்டையை அந்த உளுத்த மாவில் நனைச்சி பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. கையை சுட்டுக்காமல் எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் சுட்டு நல்லா பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 2 நிமிஷத்தில் அது வெந்துடும். சுட சுட இப்போது சுழியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈவினிங் ஸ்நாக்கை உங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கருத்துக்களாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். லைக், ஷேர், கமெண்ட், டூ சப்ஸ்கிரைப். நன்றி, பாய்.